விரும்புவோம். எனக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி வேலை கிடைக்கணும், இவ்வளவு வருமானம் கிடைக்கணும், இந்த மாசம் மட்டும் பாஸ்டர் இவ்வளவு வருமானம் வந்துருச்சுன்னா என் தேவையெல்லாம் முடிச்சிருவேன். விரும்புறோம், கரெக்ட். எப்போது கிடைக்கும் தெரியுமா? நீ சோம்பேறியா இருந்தா வராது. ஜெபத்துக்கு சோம்பேறித்தனம், கர்த்தரை தேடுவதில் ஒரு சோம்பேறித்தனம். ஆனா உழைப்பதுக்கு உற்சாகமா. நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் நீ உழைப்பதுக்கு மாத்திரம் உற்சாகமா இருப்பாயானால் உழைக்கலாம், வருமானம் வரும், குடும்பத்துக்கு தேவையானதை செய்யலாம். ஆனா அதுல பரிபூர்ண ஆசீர்வாதம் பார்க்கவே முடியாது. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் அந்த தேடுவதில் உண்மையா இருக்கணுமா? சூழ்நிலைகள் மாறினாலும் யோபு பாருங்க, அவன் எல்லாம் இழந்த பின்பு கூட அவன் கர்த்தரை தேடுவதில் உண்மை. ஆண்டவரே சொல்லுவார் இந்த யோபு புத்தகத்துல, நீங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். சாத்தான் சொல்லுவான், யோபு எல்லாம் இழந்தாச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லாம் இழந்தும் இன்னும் தன் உத்தமத்திலே நிற்கிறான். யார் சொன்னது? சாத்தான் சொல்ல. சாத்தானை பார்த்து கர்த்தரே சொல்லுவாரு. சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பாத்தியா என் தாசன் யோபு, அவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுனால ஜெபம் பண்றான். நீயே எல்லாம் இழந்த பின்பு கூட அவன் எப்படி இருக்கிறான்? தன் உத்தமத்தில் இருக்கிறான். அவன் மனைவி சொல்லுவா யோபு 2:9, இன்னுமான உத்தமத்தில். பொண்டாட்டி கேப்பா, ஏப்பா இன்னுமா இப்படி ஜெபம் ஆண்டவர். அப்போ மனுஷன் பார்வையில் அவன் அவ்வளவு உத்தமா இருக்கிறான் பாருங்க. மனிதர்கள் பார்க்கிறாங்க யோபின் ஜெப வாழ்க்கையை, தேவன் பார்க்கிறார் யோபுவின் ஜெப வாழ்க்கையை. இன்னைக்கு நம்மையும் தேவன் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ. ஒருவேளை நீங்க சர்ச்சில் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் பார்ப்பேன். நல்ல சர்ச்சை, நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்லா பாடுறாங்க. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த உறவு, அன்பா சொல்லுகிறேன், யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஜெப நேரத்தை தயவு செய்து விட்டு கொடுக்காது. கொஞ்சம் வேலை அதிகம் பாஸ்டர், நீ ஜெபிக்க நேரம் இல்லை, இன்னைக்கு அவசரமா வெளியே போகணும், ஜெபிக்க முடியல, நீ சொந்தக்காரன் வந்துட்டான், ஜெபிக்க முடியல, இன்னைக்கு இந்த காரியம் செய்யணும், எங்க வீட்டுல இந்த ஃபங்க்ஷனு, இந்த இடத்துக்கு போறோம், என் சொந்தக்காரன். யாருக்காகவோ எதற்காகவோ தேவனுக்கும் உனக்குள்ள உறவை விட்டு கொடுத்து கொண்டிருப்பாயானால் அந்த உத்தமம் இல்லாத ஜெப வாழ்க்கையினால் உறுதி இல்லாத வாழ்க்கை, நிலைவரம் இல்லாத வாழ்க்கையை தான் பார்க்க முடியுமே ஒழிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆக முதல்ல நம்ம எதுல உண்மையா இருக்கணும்? தேவனை தேடுவதில் உண்மையா இருக்கணும். யாருக்காகவும் ஜெபனத்தை விட்டு கொடுக்காதீங்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும். ஒரு முறை பால்யாங்கிச்ச புத்தகத்துல அவர் சாட்சி எழுதியிருப்பார். தென்கொரிய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்த மனுஷன், அந்த தேசத்துல ஆளுகையில் இருப்பவர் வரைக்கும் இந்த பால்யாங்கிச்சோ அறிமுகமானவர். ஒரு நாள் இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொரியா தேசத்தின் அதிபர் பால்யாங்கிச்சோக்கு போன் பண்றாரு, ஊழியக்காரருக்கு போன் பண்றாரு. யார் போன் பண்றது? தேசத்தினுடைய அதிபர் போன் பண்றார். உதவி ஊழியக்காரருக்கு பார்த்த உடனே தேசத்து அதிபரே போன், நேரம் ஓடி வராரு. பால்யாங்கிச்சோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். வேற வழி இல்லாம அவர் கூப்பிட்டு, ஐயா போன். யார் போன்ல? தேசத்தின் அதிபர் பேச. அவரை விட முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லு, இப்ப நான் பேச முடியாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. நமக்கு அதிபர் வேணாம், அத்தை போன் பண்ணாலே போதும், சித்தி போன் பண்ணாலே போதும், பக்கத்து வீட்டுக்காரன் போன் பண்ணாலே போதும். சில பேர் ஜெபம் பண்ணும் போது போனை கையிலேயே வச்சுக்கிட்டே இருப்போம். தேவன் அதை எதிர்பார்க்கிறாருங்க. தேவனை தேடுவதில் அவருக்குரிய நேரம், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் அவரோடு இந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம்? ஜெபித்து ஏன் நன்மை இல்லைன்னா, ஜெபிக்கிறோம் ஆனா உண்மையான உத்தமமான ஜெப வாழ்க்கை இல்லை. சீர்படுத்துங்க. தேவனை தேடுவதிலே உண்மையா இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்கு உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல தேவனை தேடுவதில் உண்மையா இருந்த யோபுவை, தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவானா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவருடைய கற்பனைகளுக்கு நடுங்கி அவர் வசனத்தின்படி நடப்பதற்கு யாரெல்லாம் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த 128 சங்கீதம் வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயில ஆரம்பிச்சு சமாதானத்தை வரை கர்த்தர் செய்திருப்பாங்க. குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் எல்லா எல்லையும் நான்
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய அனுதின வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதில் நாம் உண்மையாயிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.